ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2025ல ரிலீஸ் ஆன ஸ்டர்வ்ரின்ற ஒரு சீசக் லாங்குவேஜ் மர்டர் மிஸ்ட்ரி மூவியை தாங்க பார்க்க போறோம். நம்ம சேனல்ல பார்க்குற ஒவ்வொரு படமும் நம்மள எப்படி ஒரு மாதிரி ஆச்சரியப்படுத்துமோ அதே மாதிரி தாங்க இந்த படமும் வேற லெவல்ல நம்மள ஆச்சரியப்படுத்த போது. படத்தோட கதைன்னு கேட்டீங்கன்னா 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு ரொம்ப ப்ரூட்டலா கொலை பண்ணப்படுறா. பொதுவா இந்த மாதிரி ஒரு கொலை நடந்துச்சுன்னா போலீஸோட ப்ரொசீஜர் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் இறந்த பொண்ணு யாருன்ற அடையாளத்தை கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது பாடி எங்க கட்சிதோ கொலையும் அங்கதான் நடந்துச்சா இல்ல வேற எங்கேயாவது நடந்து பாடியை இங்க எடுத்துட்டு வந்து போட்டாங்களா? அப்படி வேற எங்கேயாவது நடந்திருந்தா கிரைம் சீன் எந்த இடம்? மூணாவது இறந்த பொண்ணோட பாடியை அட்டாப்சி பண்ணி பாடியில கிடைக்கிற தடயங்களை வச்சு காஸ் ஆஃப் டெத் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல அந்த பொண்ணுக்கு ஆனவங்க யாரு ஆகாதவங்க யார் இந்த கொலையை பண்ணிருப்பாங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு லாஸ்டா கொலையாளிய தட்டி தூக்கணும். இதானே கேட்கும் போது எவ்வளவு சிம்பிளா இருக்கு. ஆனா படத்துல கிரைமை சால்வ் பண்றதுக்கான அந்த ப்ரொசீஜர் ஆரம்பிச்சதுல இருந்து முடியற வரைக்கும் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் தான். கடைசியா யார் இந்த கொலையை பண்ணது, எதுக்காக பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்றத போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த 2 டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட கதை. நானும் எங்கெங்க இருந்தோ காம்ப்ளிகேட்டான கதைகள்லாம் கண்டுபிடிச்சு தான் தூக்கிட்டு வரேன். ஆனா நீங்க எல்லாரும் செம்ம ஷார்ப் ஆயிட்டீங்க. பாதிலே கெஸ்ஸிங்க போட்டு யார் இந்த கொலையாளின்னு கரெக்டா தட்டி தூக்கிடுறீங்க. முடியலங்க உங்கள்ட்ட என்னால. சரி, அதே மாதிரி இந்த படத்துலயும் ஆளை தூக்குறது ஈஸியா இருக்குமா? வாங்க படத்துக்குள்ள போய் பாத்துருவோமா? அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. புதுசா ஒரு சீரிஸும் ஆரம்பிச்சிருக்கோம். சோ சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா நேரம் அதிகாலை 4:30 மணி அந்த டைம் இருக்கும். வீட்டுல தான் காதலனோட படுத்து தூங்கிட்டு இருந்த ஹீரோயின் தூக்க வராம அந்த டைம்ல எழுந்து ஜாகிங் ஓடிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வர, அதுலயோ மேடம் ஒரு பொண்ணோட பாடி ஒரு இடத்துல கடிச்சிருக்கு மேடம், சீக்கிரம் வாங்கன்னு சொல்றாங்க. இதுல இருந்தே தெரியுதுல்ல ஹீரோயின் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டரா இருக்கவ. ஹீரோயினும் ஸ்பாட்டுக்கு போனாங்க. பாடி கடிச்சிருக்கிறது ஒரு பிரிட்ஜுக்கு கீழே இருக்க ஆத்தோரமா. அந்த பொண்ணுக்கு 20 வயசு இருக்கும். அவ யாரு என்னன்னு சரியா அடையாளம் தெரியல. இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். கொல்லப்பட்ட பொண்ணோட உடம்பு முழுக்க கண்ணா பின்னான்னு காயம். பின்பக்கம் தலைய பார்த்தா பலமா தாக்கிருக்காங்க. பிளஸ் அந்த பொண்ணோட கைவிரல் நகங்கள்லாம் எங்கேயோ நல்லா போட்டு சுரண்டி வச்ச மாதிரி இருக்கு. இதை விட கொடூரமான விஷயம், அந்த பொண்ணோட வயித்தை கட் பண்ணி உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே போட்டிருக்காங்க. கொலை இப்போ ரீசெண்டா நடக்கல. எப்படியும் கொலை நடந்து 2 நாள் இருக்கும். அதோட கொலை நடந்த இடமும் இது இல்லங்க. எங்கேயோ கொலை பண்ணிட்டு பாடியை மட்டும் தான் இங்க எடுத்துட்டு வந்து போட்டிருக்காங்க. போலீஸ்காரங்க கணக்குப்படி இங்க ஆத்துக்கு மேல ஒரு பாலம் இருக்குன்னு நான் சொன்னல. கொலைகாரன் எங்கேயோ வச்சு பொண்ணை கொன்னுட்டு பாடியை அந்த பிரிட்ஜுக்கு மேல இருந்து கீழே ஆத்துல தூக்கி போட்டிருக்கான். இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு கொலை நடந்திருக்குல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாலதாங்க இதே கொலையோட ஸ்டைல்ல 100% சேம்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட இதே மாதிரி ஸ்டைல்ல வேற ஒரு பொண்ணை எவனோ ஒருத்தவன் கொண்டு இருக்கான். குற்றவாளியெல்லாம் பிடிச்சி அவன் இப்ப ஸ்டேஷன்ல தான் இருக்கான். ஒருவேளை நம்ம கிட்ட மாட்டிட்டு இருக்க குற்றவாளி தான் அடுத்தடுத்து 2 பொண்ணுங்களை கொண்டுட்டு ஒரு பொண்ணை கொண்ட கேஸுக்காக மட்டும் நம்மள்ட்ட சரண்டர் ஆயிருப்பானோ? அதையும் சேர்த்து யோசிச்ச ஹீரோயின் முதல்ல யார் இந்த பாடியை கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்கும்போது, இங்கதான் பாடி கட்சி இடத்துல இருந்து 500 மீட்டர் தள்ளி வீடு இருக்க ஒரு மாற்றுத்திறனாளி ஆள் நாயை வாக்கிங் கூட்டிட்டு வரப்போ பாடியை பார்த்திருக்காரு. அவருக்கு மன ரீதியா ஃபால்ட் இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் சார்பில் இருந்து பென்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அதுவா முக்கியம், இறந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதானே விசாரணை ஆரம்பிக்க முடியும். சோ ரீசெண்டா எங்கெங்க எந்தெந்த பொண்ணுங்களாம் மிஸ் ஆயிருக்காங்களோ அந்த டேட்டாவை எடுத்துட்டு இருக்க. இன்னமும் கொல்லப்பட்ட விக்டிம் யாருன்னு தெரியல. இந்த கேப்ல தான் ஸ்டேஷன்ல ஹீரோவோட இன்ட்ரோ. ஹீரோ வேற ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ண வந்திருக்காருங்க. ஹீரோவை பார்த்ததும் ஹீரோயினுக்குள்ள ஒரு பேரதிர்ச்சி. ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னால ஹீரோயின் 2 பேரும் பாட்டு பாடவா பார்த்து பேசவா அப்படின்னு காதோல் பண்ணி சுத்திட்டு இருந்த ஆளுங்க. அப்புறம் செட் ஆகலன்னு பிரிஞ்சுட்டாங்க. ஐயோ, இந்த சடங்கு பண்ணி வாங்கின சௌரி முடி இங்கேயா வந்தான் அப்படின்னு ஹீரோவை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க. இதை பார்த்த கேப்டனுக்கு சந்தேகம் வரதானே செய்யும். என்ன உங்க 2 பேரோட மொழியே சரியில்லை, ஆல்ரெடி உங்க 2 பேருக்கு அறிமுகம் இருக்கா என்ன? அதை கேட்டா இருக்கு இல்ல இதை மட்டும் தானங்க சொல்லணும். ஹீரோ ஆமா நாங்க பார்த்தோம், பேசணும், வந்தோம், போனோம் அப்படின்னு மொத்த கதையும் ஒப்பிச்சிட்டு இருக்கான். எப்பா டேய், இது வரைக்கும் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, நீ நாச வேலை காட்டி மோசம் பண்றாத, வாடா எப்பா போவோம் அப்படின்னு ஹீரோவை வெளியே கூட்டு வந்துட்டா. ஆமா உனக்கு என்ன இங்க வேலை, ஏன் ஸ்டேஷனே கிடைக்காத மாதிரி இங்க வந்திருக்க, என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டல நீ அப்படின்னு ஹீரோ கிட்ட கண்ணா அப்படின்னு கத்துறாளா. மேடம் நான் ஒன்னும் நம்ம லவ் ரினியூ பண்ணலாம் வரல, ஒரே ஸ்டேஷன்ல வேலை செஞ்சு போர் அடிக்குது, ஒரு சேஞ்சுக்காக வேற ஸ்டேஷன் வருவோன்னு வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இருக்கன்னே எனக்கு தெரியும். போதா குறைக்கு என்ன வேற உன்னோட பார்ட்னரா போட்டாங்க. நான் என்ன பண்றது, இந்த ஒரு கேஸ் மட்டும் 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம், அப்புறம் உன் வழியை நீ பாரு, என் வழியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்களா. அடுத்து ஒரு கொலை பண்ண குற்றத்துக்காக குற்றவாளி ஒருத்தவனை புடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அவன் தானே 2வது பொண்ணையும் கொலை பண்ணிருப்பான்னு சந்தேகப்படுறாங்க. சோ ஸ்டேஷன்ல இருக்க அவங்கிட்ட போய் ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க. இங்க பாருங்க, முதல் கொலையை நான் பண்ணேன், அது உண்மைதான். நீங்க என்ன புடிச்சு விசாரிக்கிறப்போ இல்ல அதெல்லாம் நான் பண்ணலன்னு உண்மையை சொல்லாம ஏதாவது தில்லாலங்கடி பண்ண உங்களுக்கு கஷ்டமே இல்லாம எல்லாத்தையும் நானே கன்ஃபஸ் பண்ணிட்டான்ல. அப்படி இருக்கப்போ 2வது கொலையை நான் பண்ணியிருந்தா ஆமான்னு ஒத்துக்க மாட்டேனா? இல்லங்க,
நான் அதை பண்ணலங்க, எனக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியலங்க அப்படின்னு குற்றவாளி கண்ணீர் சிந்துறான். இதை ஹீரோயின் பொறுமையா விசாரிக்கலான்னு பார்த்தா ஹீரோ ஒரு ஆம்பளை ஆங்கிரி பேர்ட் போல பேசிட்டு இருக்கும் போதே குற்றவாளியை போட்டு முத்துன்னு மொத்தறான். இது சரிப்பட்டு வராதரா? ஏன் அவனை போட்டு அந்த அடி அடிக்கிற? இவன் பண்ண முதல் கொலையும் இப்ப நடந்திருக்க 2வது கொலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குதான்டா சொன்னேன். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரியா இருக்குன்னா ஏன்டா சொல்ல வரத முழுசா கேட்காம நீ பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிற? இதையே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா வச்சுக்கோ. இன்னொரு வாட்டி இப்படி பண்ணனா எனக்குள்ள இருக்க காஞ்சனாவனை வெளியெடுத்து விட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு மிரட்டல போட்டு அதுக்கப்புறங்க விக்டிமை அட்டாப்சி பண்ற இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் போறாங்க. எடுத்ததும் டாக்டர் ஒரே குண்டை தூக்கி போட்டுருச்சு. விக்டிமோட கொலை நடந்து 2 நாள் இருக்கும்னா சொல்லியிருந்தால கரெக்டா வெள்ளிக்கிழமை தான் விக்டிம் கொல்லப்பட்டிருக்காளாம். வெள்ளிக்கிழமெல்லாம் இப்போ ஒரு குற்றவாளியை பிடிச்சி விசாரிச்சாங்க பாருங்க. அவன் ஜெயில இருந்தான். அப்ப வெள்ளிக்கிழமை ஜெயிலுக்குள்ள இருந்தவன் வெளியே வந்து விக்டிமை கொலை பண்ணிருக்க சான்ஸே இல்ல. அடடா, இது தெரியாம அவன் மூஞ்சில வேற நலுங்க வச்சிட்டமேடா. சரி போனா போது, எப்படியும் ஒரு கொலை பண்ணிருக்கான்ல, அதுக்கான பனிஷ்மெண்டா இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோ கன்வின்ஸ் ஆகி டாக்டரோட அட்டாப்சி ரிசல்ட் ஆரம்பிக்குது. விக்டிமோட உடம்புல எத்தனையோ இடத்துல ஏகப்பட்ட காயங்கள், கத்தியால குத்தப்பட்ட மார்க்கெல்லாம் இருந்தாலும் காஸ் ஆஃப் டெத் உடம்புல ஏற்பட்ட எந்த காயத்தினால உயிர் போயிருக்குன்னா பின் தலையில ஏற்பட்ட பலமான அடியில தாங்க. கில்லர் பொண்ணோட தலையை பிடிச்சி தரையிலேயே பல தடவைக்கு மேல அடிச்சிருக்கான். அப்பதான் உயிரும் பிரிஞ்சிருக்கு. சோ கில்லர் விக்டிமை கொல்ல ட்ரை பண்ணிருக்கான். விக்டிமும் சும்மா இல்ல, தப்பிச்சிடணும்னு படாத பாடுபட்டு சண்டை போட்டிருக்கா. அப்பதான் கில்லர் வெறியாகி விக்டிமோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அப்பவும் அவன் அடங்கலன்னதும் தலைய பல தடவை தரையிலேயே டமார்னு அடிச்சு கொன்னு இருக்கான். விக்டிமோட கைவிரல் நகங்களுக்கு அடியிலலாம் மரத்தூளா இருக்கு. சோ மரத்தால செய்யப்பட்ட தரைக்கு மேலதான் கொலை நடந்திருக்கு. விக்டிம் தப்பிக்கிறதுக்காக அந்த மரத்தெல்லாம் போட்டு சுரண்டதுனால அவ கைக்கு அடியிலையும் மரத்தூள் வந்திருக்கா. இன்னொன்னு விக்டிமோட வயித்தை கட் பண்ணி உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து கில்லர் வெளியே போட்டிருந்தான் இல்லையா? வெளியே போட்டதோட மட்டும் இல்லங்க, ஆர்கனை வெளியே எடுத்து அதை சுத்தமா கழுவி இருக்கான். இதோட விக்டிம் வாய்க்குள்ளேயும் இந்த பாத்ரூம் கழுவுற ப்ளீச்சிங் லிக்விட உள்ள ஊத்தி விட்டு கில்லர் விக்டிமுக்கு பல்லுலாம் விலைக்கு விட்டுருக்கான். ஏன் இப்படி பண்ணான்றதுக்கான காரணம் உங்களுக்கு புரியுதா? அவன் மாட்டிக்கிற மாதிரி ஏதோ ஒரு தடையும் அந்த பொண்ணு வாய்க்குள்ள போயிருக்கணும். எங்க அது வாய்க்குள்ளேயோ இல்ல வயிற்றுக்குள்ளேயோ போயிருந்தா நம்ம மாட்டிப்போன்னு சொல்லிதான் ஆர்கன்ஸை வெளியே எடுத்து கழுவி இருக்கான். பல்லையும் விலைக்கு விட்டு வாய்க்குள்ள ப்ளீச்சிங் லிக்விட ஊத்தியும் விட்டுருக்கான். கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னா, விக்டிம் சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஜுமாகா ஜூன் நடந்திருக்கு. விக்டிமோட உடம்புல ஸ்பெர்ம் சாம்பிள்லாம் கிடைக்க அத போலீஸ் டேட்டா பேஸ்ல இருக்க கிரிமினல்ஸோட டிஎன்ஏவோடையும் இப்ப கொலைகாரன்னு சந்தேகப்படுற குற்றவாளியோட டிஎன்ஏவோடையும் கம்பேர் பண்ணிட்டாங்க. பட் மேட்ச் ஆகல. அப்ப யார் தான் இந்த கொலையை பண்ணிருப்பான்னு யோசிக்கும் போதே விக்டிம் யாருன்னு தெரிஞ்சு போச்சுங்க. பொண்ணு செத்து 2 நாள் ஆகுது. இன்னைக்கு காலையில தான் பொண்ணோட அப்பா தான் பொண்ணை காணோம்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அவர் சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா விக்டிம் தான் அவர் பொண்ணுன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சா? ஹீரோ ஹீரோயின் அங்க விசாரிக்க போறாங்க. விக்டிமோட அம்மா அப்பா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழல, தனித்தனியா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல விக்டிமோட அப்பாவுக்கு 2வது கல்யாணம் ஆகி அவங்களுக்கே ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு. சோ இப்ப அங்க போய் விக்டிமோட அப்பா கிட்ட பொண்ணு காணா போய் 2 நாள் ஆச்சு, இன்னைக்கு காலையில தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க, ஏன் இவ்வளவு அவசரம்? இன்னும் சாவகாசமா 6 மாசம் கழிச்சு கொடுக்க வேண்டியதானே, எதுக்காக உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு கேட்கும்போது, இல்லங்க வெள்ளிக்கிழமை காலையில என் பொண்ணு காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு போனா, நைட்டு வீட்டுக்கு வரல, சரியா அவ அம்மா வீட்டுக்கு போயிருப்பான்னு நான் விட்டேன். அப்புறம் இன்னைக்கு காலையில என் முதல் மனைவியோட வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்ண என் பையன் இங்க வந்து அக்கா எங்கன்னு கேக்குறப்பதான் பொண்ணை காணோன்னு எனக்கு தெரிஞ்சு நான் கம்ப்ளைண்டே கொடுத்தேன். வெள்ளிக்கிழமை மதிய வரைக்கும் நான் என் பொண்ணு கிட்ட பேசினாங்க. அவ எங்க போறா என்ன பண்ண போறான்னு எதையும் என்கிட்ட சொல்ல, அவ ஃப்ரெண்டோட இருக்கன்னு மட்டும் சொன்னான். என் 2வது மனைவி ஒரு ஆர்ட் ஸ்கூல்ல வேலை செய்யறாங்க. அதே ஸ்கூல்ல சிங்கிங் கிளாஸ்க்காக நான் என் பொண்ணை டெய்லி ஈவினிங் அனுப்புவேன். அன்னைக்கு சாயந்தரம் அவ போன் சுவிச் ஆஃப் பண்ணதும் சரி அங்க போயிருக்காளான்னு கேட்டா அந்த மியூசிக் டீச்சரும் இல்லங்க உங்க பொண்ணு இங்க வரலன்னு சொல்லிட்டாரு. மீதி எல்லாம் தான் நான் ஏற்கனவே சொன்னனே, அம்மா வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைச்சேன், இல்லன்னு தெரிஞ்சதும் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னு நல்லா வரதட்சணையா வாங்கின வத்தல் பாக்கெட்டு மாதிரி இருந்துகிட்டு விக்டிமோட அப்பா கதையா சொல்லிட்டு இருக்க. ஒரு பக்கம் ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரா, இன்னொரு பக்கம் ஹீரோயின் இந்த வீட்டையே சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கா. எப்படியோ விக்டிம் இறந்துட்டா, அந்த கதையாவ ஃபேமிலி கிட்ட சொல்லிதானே ஆகணும். சோ விக்டிமோட அம்மா அப்பா 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு வர வச்சு உண்மையை சொல்ல, ஆம்பளை தாங்கிப்பாரு, அம்மா என்ன பண்ணுவாங்க, இடிஞ்சு போயிடுறாங்க. ஹீரோயின் அவங்களுக்கு சமாதானம் சொல்ல தனியா கூட்டிட்டு போறா. அப்ப அவங்கள்ட்ட போட்டு வாங்குறப்பதாங்க இன்னொன்னு தெரியுது, விக்டிம் எப்பவுமே அவ ஃப்ரெண்டு கூட மட்டும் இல்ல, விக்டிமுக்கு பாய் ஃப்ரெண்டும் ஒருத்த வந்திருக்கானா. சில மாசங்களா அவங்க லவ் பண்ணியிருந்தாலும் இப்ப அவங்களுக்குள்ள எதுவும் கரெக்டா போலன்ற மாதிரி. இத விக்டிமோட அம்மா சொன்னதும் உங்க பொண்ணு உங்களை விட அவ அப்பா வீட்டுல தான் அதிகமா ஸ்டே பண்ணுவாளோ, ஏன் எதுக்காகன்னு ஹீரோயின் கேக்குறா. அது என் வீடு சின்ன வீடுங்க, அங்க இருந்தா அவ தம்பியோட ரூம் ஷேர் பண்ணணும், இங்கன்னா அந்த பிரச்சனை இல்ல, பெரிய வீடு, அதனால அதிகமா இங்கதான் இருப்பா, எல்லாம் என் தலையெழுத்து. அந்த வீட்டையே நாங்க வாழறதுக்காக கட்டினாரு என் ஹஸ்பண்ட், ஆனா வாழ குத்து வைக்கல. அவரு 2வது கல்யாணம் பண்ணி நான் தனியா வர வேண்டியதா போச்சு. எனக்கு என்னமோ 2வது மனைவிக்கும் என் பொண்ணுக்கும் செட்டே ஆகாதுன்னு தாங்க தோணுது. அப்பாவுக்காக அவளை சகிச்சுக்கிட்டு என் பொண்ணு அந்த வீட்டுல இருந்தா, இப்ப இந்த மாதிரி ஆயிப்போச்சு.
அப்படின்லாம் சொல்லி விக்டிமோட அம்மா கத்துறாங்க, கதறாங்க, அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் விக்டிமுக்கு யாரெல்லாம் சொந்தக்காரங்கன்னு தெரிய வந்திருக்கோ, ஒருவேளை அவங்க இந்த கொலையை பண்ணிருக்கலாம்னு சந்தேகப்பட்டு தானே ஆகணும். சோ கொலை நடந்த வெள்ளிக்கிழமை நைட்டு அவங்க எல்லாம் எங்க இருந்தாங்கன்னு அவங்க அலிபியை செக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பா அலிபியை செக் பண்ணா. அவர் வேலை விஷயமா வெளியூர்ல ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கேயே ஃப்ரெண்டோட தங்கிட்டாரு. அடுத்த நாள் காலைல தான் வீட்டுக்கே வந்திருக்காரு. அடுத்து ரெண்டாவது மனைவியோட அலிபியை செக் பண்ணா. அவங்க ஒரு ஆர்ட் ஸ்கூல்ல பார்ட் டைமா ஒர்க் பண்றாங்க. 6 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி 6:30 மணிக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு 7 மணிக்கு பெட்ரோலை போட்டு 7:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுல குழந்தைய பாத்துக்கிறதுக்காக ஒரு ஆயாமா இருக்கும். 7:30 மணிக்கு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு அந்த ஆயாமா கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. மூணாவது விக்டிமோட அம்மா, அவங்களோட பையன் 2 பேரும் வெள்ளிக்கிழமை நைட்டு முழுக்க வீட்லயே தான் இருந்திருக்காங்க. சோ இதுக்கு மேலேயும் யார் மேலேயாவது சந்தேகப்படணும்னா அது விக்டிமோட பாய் ஃப்ரெண்ட் மேல மட்டும்தான். அவனை விசாரிக்கிறதுக்கு முன்னால விக்டிமோட அப்பா வீட்டை தரவா செக் பண்றாங்க. அங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு. ரெண்டாவது மனைவி பார்ட் டைமா வேலை செய்யற அதே ஆர்ட் ஸ்கூலுக்கு விக்டிம் சிங்கிங் கிளாஸ்க்காக போறதா விக்டிமோட அப்பா சொல்லியிருந்தாருல்ல. அந்த அட்டெண்டன்ஸ் நோட்டு கிடைக்குதுங்க. அதை பார்த்தா அவ அதிகமா கிளாஸ்க்கு போவே மாட்டா போல. ஏகப்பட்ட ஆப்சென்ட். இதோட விக்டிமோட ஹேண்ட்பேக்ல $14 போட்ட ஒரு செயினும் கிடைக்க யாரோ இதை விக்டிமுக்கு கிஃப்டா தானே கொடுத்துருக்கணும். யாரு கொடுத்தாங்கன்னு தெரியல. வீட்டுல ரெண்டாவது மனைவி குளிருக்காக நெருப்புல கட்டையெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்கு. விக்டிமோட அப்பா குழந்தைய பாத்துட்டு இருக்காரு. சோ அவங்க 2 பேர்ட்டையும் போய் இந்த டாலர் எதுக்கு முன்னால பாத்திருக்கீங்களான்னு கேட்டா அவங்க ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மறுநாள் விக்டிமோட அம்மா வீட்டுக்கு போய் விக்டிமுக்கு தம்பின்னு ஒருத்தன் இருக்கானே அவனை வச்சு விக்டிமோட சோசியல் மீடியா பேஜ லாகின் பண்ணி பார்த்தா விக்டிமோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்லங்க, அவங்கிட்ட இருந்து கடுமையான கோவத்தோட மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு. ஏய் எனக்கு தெரியும்டி, நீ யாரு கூடவோ சேர்ந்து என்ன சீட் பண்றதானே, சீக்கிரமா அது யாருன்னு கண்டுபிடிச்சு உங்க 2 பேரையும் கொன்னு போடுறேன் பாரு அப்படின்னு கோவத்தை கொட்டி தீர்த்திருக்கான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நேத்து நைட்டு விக்டிமோட ஹேண்ட்பேக்ல $14 போட்ட ஒரு செயின் கிடைச்சிச்சா, அதை பத்தி விக்டிம் அம்மாக்காச்சும் தெரியுமான்னு கேட்டா விக்டிமோட பாய் ஃப்ரெண்ட் தான் இந்த செயினை கிஃப்டா கொடுத்துருப்பான்ற ஆங்கிள் கேக்குறாங்க. யாரு அவனா? நல்லா கோங்கரா கொரில்லா மாதிரி இருந்துகிட்டு அவன்லாம் என் பொண்ணுக்கு டீ பண்ணு வாங்கி தர மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு செயினியா வாங்கி கொடுக்க போறான், அது ஒரு கஞ்சா பிஸ்னாரிங்க அப்படின்னு விக்டிம் அம்மா பாய் ஃப்ரெண்ட கழுவி ஊத்துறாங்க. எங்க சுத்தினாலும் லாஸ்டா வந்து நிக்கிறது பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான். இதுக்கு மேலேயும் அந்த தலைமை தருதலையே விட்டு வைக்க முடியுமா? காலேஜுக்கு போய் ஸ்டேஷன்லாம் வேணாம், அவனை இங்கே வச்சு விசாரிச்சலாம்னு நினைச்சு கேள்வி கேட்டா அவனுக்கு இன்னும் தெரியல விக்டிம் இறந்துட்டான்னு. சோ கேக்குற கேள்வி எல்லாத்துக்கும் அதப்பு மேலதான் பதில் சொல்றான். தப்புதான்டா, எங்க தப்புதான்? உனெல்லாம் தலைகீழா கட்டி தொங்க விட்டு தண்ணி கூட கொடுக்காம தவடா வச்சிருந்தா கரெக்டா பேசுவ, இப்படி டீசெண்டா கேட்டா இப்படிதானே பேசுவ. இனிமேல் உங்ககிட்ட கேள்வி எல்லாம் ஸ்டேஷன்ல தான்டா, கிளம்பு ஸ்டேஷன் போவோம் அப்படின்னு அவனை ஸ்டேஷன்ல உட்கார வச்சு விக்டிமை கொன்னுட்டாங்க. அவளை கொன்னுடுவன்னு நீ தான் மெசேஜ் அனுப்பியிருக்க. சோ அவ யாரு கூடவோ பழகுறான்னு நீயா நினைச்சுக்கிட்டு அதுக்காக தானே அவளை கொன்ன. சாவறதுக்கு முன்னால ஏன் சும்மா விடுவானேன்னு அவ கூட செல்லாக்கிட்டுமாவும் பண்ணிருக்கல்ல. மரியாதையா சொல்லு, வெள்ளிக்கிழமை நைட் எங்க இருந்த அப்படி இப்படின்னு பாய் ஃப்ரெண்டா அழ கழிச்சதும் சார்வால் காலேஜ்ல எவ்வளவு கெத்தா பேசினாப்புல, இங்க என்னடானா சோட்டாக்கே பச்சா மாதிரி பதறான். ஏங்க எனக்கு அந்த பொண்ணு மேல கோவம் வந்தாலாம் உண்மைதாங்க, ஆனா நானும் அவளும் டச்சிங் பண்ணியே 1 மாசம் ஆகுதுங்க. எப்ப கூப்பிட்டாலும் எனக்கு தலைவலி, கைவலி, கால்வலி, அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்படின்னா அவ யாரு கூடவோ பழக்கத்துல இருக்கான்னு தானே அர்த்தம். அதை வச்சுதாங்க கோவத்துல அவளுக்கு மெசேஜ் அனுப்புனேன். நான் அவளை கொல்லங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் ஒரு வீட்டுல பார்ட்டி பண்ணிட்டு இருந்தேன், அங்கேயே தூங்கிட்டேன். நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும் அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்ல ஹலிபியை செக் பண்ணா அவன் சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கு. வெள்ளிக்கிழமை நைட்டு முழுக்க குடிச்சிட்டு போதையில அவன் ஃப்ரெண்டு வீட்லயே படுத்துட்டான். இது இல்லாம விக்டிமோட உடம்புல ஸ்பெர்ம் சாம்பிள் கிடைச்சது இல்ல, அதோட டிஎன்ஏ கூடங்க பாய் ஃப்ரெண்ட் டிஎன்ஏவோட மேட்ச் ஆகல. அப்ப அவனையும் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து தூக்கியாச்சா. இப்படியே போயிட்டு இருந்தா கேஸை இப்படிதான் முடிக்கிறது அப்படின்னு ஸ்டேஷன்ல தனியா உட்கார்ந்து ஹீரோயின் அட்டாப்சி பண்றப்போ டாக்டர் சில விஷயங்கள்லாம் சொன்னாங்கல்ல. கில்லர் விக்டிமை கொல்ல பார்த்திருக்கான். அப்ப விக்டிம் பதிலுக்கு சண்டை போட்டிருக்கா. சண்டை மரத்தால செய்யப்பட்ட தரைக்கு மேல நடந்திருக்கு. விக்டிம் தப்பிக்க ட்ரை பண்ண முயற்சியில அவன் நகத்தெல்லாம் அந்த மரத்துக்கு மேல போட்டு சுரண்டி நகத்துக்கு அடியில மரத்தூள்லாம் வந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல கட்டுப்பு தாங்காம கில்லர் விக்டிமோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவ தலைய பல தடவை தரையில அடிச்சு கொன்னுட்டான். லாஸ்டா விக்டிமோட வாயில லிக்விட் ஊத்தி பல்லெல்லாம் விலக்கி விட்டுருக்கான்னு இப்படி டாக்டர் சொன்ன ஆடியோவெல்லாம் திரும்ப கேட்டு அந்த கிரைம் சீன்ல என்ன நடந்திருக்குமோ அதை அப்படியே இவ இமேஜினேஷன்ல திங்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி பல தடவை திங்க் பண்ணும்போது தாங்க ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்டே அகப்படுது. கில்லர் கிட்ட போராடிட்டு இருந்த விக்டிம் தப்பிக்க ட்ரை பண்ணாலா? எப்படியும் கில்லர் விக்டிமோட வாயை மூடி ஆஃப் பண்ண பாத்திருப்பான்ல. சோ கில்லர் விக்டிமோட வாயை மூடுறப்போ விக்டிம் அவன் கையை கடிச்சிருந்தா அதனால விக்டிமோட வாய்க்குள்ளேயும் சரி வயிற்றுக்குள்ளேயும் சரி எவிடன்ஸ் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு விக்டிம் வாய்க்குள்ள லிக்விட ஊத்தி பல்ல விலக்கி விட்டு வயிற்றுக்குள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வெளியே எடுத்து கழுவி இருந்தா இதுக்கு பாசிபிலிட்டி எக்கச்சக்கமா இருக்குதானே. ஹீரோயின் அதை கணக்கு பண்ணி அட்டாப்சி பண்ண டாக்டருக்கு போன போட்டவ, டாக்டர் நீங்க மறுபடியும் விக்டிமோட வாய்க்குள்ள ஒரு தடவை நல்லா செக்
செக் பண்ணுங்களேன், அதுல ஸ்கின் டிஷ்யூவோ இல்ல ஏதோ ஒண்ணு மாட்டலாம், எனக்காக ஒரு தடவை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ரூமுக்கு நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த டைம்லலாம் இந்த ஸ்டேஷன்ல வேலை செய்யற யாரோ ஒருத்தவன் இதுக்கு முன்னால ஹீரோயின் கூட பார்ட்னரா இருந்த ஒருத்தவனுக்கும் ஹீரோயினுக்கும் டிஷ்யூம் போல அவன் அந்த கதையெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லி ஹீரோயினை மானபங்க பத்திட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஷேம் பப்பி ஷேம் ஆனாலும் அதை ஹீரோ கிட்ட காட்டிக்கல. அப்புறம் ஹீரோயினோட காதலன்னு நம்ம ஆரம்பத்துல ஒரு ஆளை பார்த்துருந்தோம்ல, ஆக்சுவலா அவர் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஹீரோயின் அவர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பா. கொலை நடந்த அன்னைக்கு விக்டிம் எங்கெல்லாம் போனாலும் அந்த லொகேஷனை அவ போனை ட்ராக் பண்ணி சொல்லுங்கன்னு. அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லைனுக்கு வந்துட்டாரு. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6:43 மணிக்கு விக்டிம் சிங்கிங் கிளாஸ்க்காக ஒரு ஆர்ட் ஸ்கூலுக்கு போவாளே அங்க போயிருக்காளாம். ஆனா மியூசிக் டீச்சரோ விக்டிமோட அப்பா கிட்ட அன்னைக்கு சாயந்தரம் விக்டிம் அங்க வரவே இல்லைன்னு தானே சொல்லியிருந்தான். சோ பாய்புள்ள பொய் சொல்லிருக்கு. செத்தாண்டா அவன் இன்னைக்குன்னு நேரா ஹீரோயின் டீச்சர்கிட்ட போயிட்டாங்க. சொல்லுங்க ஜி, விக்டிம் அன்னைக்கு சாயந்தரம் இங்க வந்தாதானே? விக்டிமுக்கும் உங்களுக்கும் பழக்க வழக்கம் எந்த மாதிரி இருந்துச்சு? விக்டிமோட ஹேண்ட்பேக்ல இருந்த இந்த $100 போட்ட செயினை இதுக்கு முன்னால பாத்திருக்கீங்க அப்படின்னு கேள்வியா கேட்க, விக்டிம் என் கூட க்ளோஸா தாங்க இருப்பா, அவ அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் பண்ணிக்க போறது அவளுக்கு பிடிக்கல, அதை சொல்லி புலம்புனா நான் அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தேன், மிச்சபடி எனக்கு இந்த செயினை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு டீச்சர் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க டைம்ல ஹீரோயின் டீச்சரோட ரூம்ல டூத் பிரஷ் இருக்கிறத பாக்குறா. கில்லர் விக்டிமை கொன்னுட்டு பிரஷால பல்லெல்லாம் விலக்கி விட்டான்ல, நோ நம்ம தப்பா இருக்குதுனா அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு ஃபீலிங். பாத்ரூம் எங்க இருக்குன்னு வாண்டடா கேட்டுட்டு கீழே இருக்க பாத்ரூம் வரா. அங்க விக்டிமோட வாய்க்குள்ள என்ன ப்ளீச்சிங் லிக்விட ஊத்துனாங்களோ அந்த லிக்விட் இருக்கு. அதோட விக்டிமோட பாடிக்கு மேல ஒரு குப்பை கவரால சுத்தி இருப்பாங்க. அந்த டஸ்ட்பின் கவர் கூட பாத்ரூம்ல தாங்க இருக்கு. இதெல்லாம் ஹீரோயின் எவிடன்ஸா போன்ல போட்டோ எடுத்துக்கிட்டு அடுத்து ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமுக்குள்ள போறா. ட்விஸ்டே அங்கதான். கான்ஃபரன்ஸ் ரூமோட ஸ்டேஜ் மரத்தால செய்யப்பட்டிருக்கு. ஹீரோயின் அந்த மர ஸ்டேஜ் கிட்ட போனதும் அட்டாப்சி பண்ண டாக்டர் சொன்ன விஷயங்கள்லாம் ரிப்பீட் மொல்ல யோசிச்சால. அதே விஷயம் இந்த ஸ்டேஜ் மேல நடந்திருந்தா எப்படி இருக்கும்னு கம்பேர் பண்ணா எல்லாமே மேட்ச் ஆகுதா. உடனே ஹீரோயின் ஃபாரன்சிக் டீமை கால் பண்ணி வர வச்சிட்டா. வந்தவங்க ஸ்டேஜ் மொத்தமும் சர்ச்சிங்க போட்டா. ஓ அக்கா அம்மாக்க விக்டிமோட கொலை இந்த மர ஸ்டேஜுக்கு மேல ஆர்ட் ஸ்கூல்ல தாங்க நடந்திருக்கு. அப்புறம் என்ன, டீச்சர் தான் கொலைகாரன்னு அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணியாச்சு. என்ன இருந்தாலும் ஹீரோயின் கணக்குப்படி கொலை நடந்தப்போ விக்டிம் கில்லரோட கையை கடிச்சிருக்கா. அப்படி பார்த்தா டீச்சரோட கையில காயம் இருக்கணும். நான் அதை செக் பண்ணி ஆகணும், டீச்சர் கிட்ட விசாரிச்சு ஆகணும்னு ஹீரோயின் டீச்சரை பார்க்க போறான்னா, ஏமா அவனே ஒரு நரம்பு தளர்ச்சி வந்த கரம்பு ஓனாம் போலமா, அவனை உடனே விசாரிச்சு அவனுக்கு ஏதாவது ஆயிட்டா அது நம்ம தலை மேலதான் வந்து விடியும். ஒரு நைட்டு விடு, காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சீஃப் டீச்சரை பார்க்க ஹீரோயினை அலோவ் பண்ணல. நைட்டு முழுக்க எப்படா விடியும்னு வெயிட்டிங்லயே இருந்தவ விடிஞ்சும் விடியாத கையோட ஹீரோ கூட கூப்பிடலையே தனியா ஜெயில இருக்க டீச்சரை பார்க்க போறா. $100 போட்ட செயினை நான் பார்த்ததே இல்லைன்னு டீச்சர் சொன்னா. சுத்த போய் அந்த செயினை விக்டிமுக்கு கிஃப்டா கொடுத்ததே இவன் தான். அப்புறம் விக்டிமோட உடம்புல ஸ்பெர்ம் சாம்பிள் கிடைச்சது இல்ல, அது கூட அந்த டீச்சரோட தாங்க. எவ்வளவு அழகா போய் சொல்லி ஏமாத்திட்டேனியா. அன்னைக்கு சாயந்தரம் விக்டிம் உன்னை பார்க்க இங்க வந்திருக்கா. 2 பேரும் குஜால் பண்ணிருக்கீங்க. அப்பா அவன் மேல உனக்கு என்ன கோவமோ கொண்டு போட்ட. விக்டிமோட அப்பா அவங்ககிட்ட கேக்குறப்ப கூட அன்னைக்கு சாயந்தரம் விக்டிம் இங்க வரவே இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டல்ல அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. சரிம்மா, இதுக்கு மேல உண்மையை மறைச்சு என்ன பண்ண போறேன்? ஆமா, விக்டிமும் நானும் ஜிகிடுபா பும்பா ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தோம். அன்னைக்கு சாயந்தரம் அவ வந்தா 2 பேரும் குண்டக மண்டக பண்ணோம் தான். இதை போய் நான் விக்டிமோட அப்பா கிட்ட சொல்ல முடியுமா? அதனாலதான் விக்டிம் அப்பா கேக்குறப்போ இல்ல விக்டிம் இங்க வரலன்னு நான் போய் சொன்னேன். பட் நாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புறப்போ விக்டிம் நல்லபடியா உயிரோட தாமா இருந்தா அப்படின்னு இவன் கொலையே பண்ணலன்னு சொல்லி மறுபடியும் கேஸ ஆரம்பத்துல இருந்து எடுத்துட்டு வரான். அடுத்து ஸ்டேஷன் ஆளுங்களா கும்பல் கூடி ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. அதுல ஹீரோயின் சொல்றா, சாயந்தரம் ஆர்ட் ஸ்கூல்ல டீச்சருக்கும் விக்டிமுக்கும் அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் நடந்துச்சா. அடுத்து 2 பேரும் கிளம்பிட்டாங்களா. எதுக்காக ஸ்கூலை விட்டு போன டீச்சர் மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்தான்னு தெரியல. ஸ்டேஜ்ல வச்சு ஏன் விக்டிமா கொண்டாடணும் தெரியல. இப்படி அது தெரியாது இது தெரியாதுன்னு தெரியாத விஷயங்களையா ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நீ வேற ஏமா சாவடிக்கிற? அதான் அது தெரியாதுன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு அது தெரிஞ்ச விஷயத்த சொல்லுமா அப்படின்னு சீஃபே காண்டாயிட்டாரு. சரிங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம்னு பார்த்தா டீச்சர் வேலை செய்யற ஆர்ட் ஸ்கூல்ல கதவை திறந்துட்டு யாரும் உள்ள போனாலும் சரி வெளியே வரணும்னாலும் சரி அங்க வேலை செய்யற ஸ்டாஃப் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி கோடை கொடுத்துருப்பாங்க. அதை போட்டுதான் உள்ளேயும் போகணும் வெளியும் வரணும். டீச்சர் சாயந்தரம் ஒரு 7 மணிக்கெல்லாம் அவன் கோடை போட்டுட்டு வெளியே போயிட்டான். மறுபடியும் எதுக்காக 9 மணிக்கு கோடை போட்டு உள்ள வந்தான்னு தெரியல. உள்ள வந்தவன் 1 இருந்து 1:30 வரைக்கும் இங்கே தான் இருந்திருக்கான். திரும்ப 2:45 மணிக்கு கோடை போட்டு வெளியே போயிருக்கான். இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா டீச்சர் தான் அந்த கோடை போட்டு உள்ள வந்தானான்னு நம்ம கன்ஃபார்மா தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸோட கோடையும் நோட்டீஸ் போர்டு மாதிரியான ஒரு இடத்துல எழுதி வச்சிருப்பாங்க. அதை பார்த்து யார் வேணும்னா அதை போட்டிருக்கலாம். இது இல்லாம கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு டீச்சர் ஏதோ ஒரு கடைக்கு போய் பொருள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு போனதா சொல்றான். என்ன அவன் எந்த கடைக்கு போறதா சொல்றானோ அங்க கேமரா எதுவும் இல்ல, அதனால அவன் அலிபியே கரெக்டா பிடிக்க முடியல இப்படின்லாம் ஹீரோயின் சொல்றா. டீச்சரோட போனை ட்ராக் பண்ணாலே தெரிஞ்சிடும்ல அவன் சொல்ற மாதிரி அவன் கடை பக்கத்துல போயிருக்கானா திரும்ப வீட்டுக்கு போயிருக்கானா அப்படின்னு ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டு, நான் அதுக்கான வேலையை பாக்குறேன். என்னன்னு
பாத்துட்டு சொல்றேன்னு ஹீரோயினோட காதலனான பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அங்க இருந்து நடைய கட்ட கொஞ்ச நேரத்திலேயே அதுக்கான ரிசல்ட் வந்து பெரிய பல்ப் ஆயிடுச்சு. டீச்சர் சொன்ன மாதிரியேங்க அவன் போனை ட்ராக் பண்ணா நைட்டு ஷாப்பிங் பண்றதுக்கு ஒரு கடைக்கு போயிருக்கான். திரும்ப நைட்டு முழுக்க அவன் வீட்டுல இருந்த மாதிரியே தான் போன் சிக்னல் காட்டுது. இனிமேல் எங்க இந்த டீச்சரை புடிச்சு வைக்க டீச்சரை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு நடுவுல அட்டாப்சி பண்ண டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க விக்டிமோட வாயை செக் பண்ணி விக்டிமோட கெடாப்பல்ல ஒரு கேப் இருக்குங்க. அதுல ஏதோ ஒரு பொருள் மாட்டிக்கிட்டும் இருக்கு. எக்ஸாக்டா அது என்னன்னு தெரியாததுனால அந்த பொருளை லேபுக்கு டெஸ்டுக்காக அனுப்பியிருக்காங்க. ரிசல்ட் வந்து அது என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த லீடை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இப்படி கொலைகாரனை கண்டுபிடிக்க போலீஸ் தீயா வேலை செய்யறாங்களா? அது வரைக்கும் விக்டிம் அப்பாவால பொறுக்க முடியல. விக்டிம் அப்பா, ரெண்டாவது மனைவி, அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களே பேசி ஒரு வீடியோ ரெடி பண்ணி அதை சோசியல் மீடியால போட்டு வைரல் ஆகி விட்டாங்க. மக்களே உங்க எல்லாருக்கும் தெரியும் என் பொண்ணை ப்ரூட்டலா யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு. அதுல பிரைம் சஸ்பெக்டா டீச்சர்னு ஒருத்தவனை அரெஸ்ட் பண்ணா இப்ப அவன் மேல எந்த தப்பு இல்லைன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா உங்கள யாராவது ஒரு ஆள் டீச்சர் பண்ண திலாலங்கடி வேலையை பார்த்திருப்பீங்கல்ல, அதை சாட்சியா வந்து சொன்னீங்கன்னா என் சொத்து மொத்தத்தையும் கூட உங்களுக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு இனாம்லாம் கொடுக்கறதா ஒரு வீடியோ வெளியே விட்டு பரபரப்பை கிளப்பிட்டானுங்க. வீடியோவை பார்த்ததும் பணத்துக்கு ஆசைப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எத்தனை ஃபேக் கால்ன்றீங்க. இந்த ஷார்ட்ஸ் வீடியோல சரசம் பண்ற கப்பல்னால எவ்வளோ தொல்லை. வீடியோ டெலீட் பண்ண சொல்லுவோன்னு விக்டிம் அப்பா வீட்டுக்கு போனா அவர் இல்ல, ரெண்டாவது மணி மட்டும்தான் இருக்காங்க. வீடியோ டெலீட் பண்ணுங்கன்னா ஏங்க இது வரைக்கும் இந்த கதையை உங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேனான்னு தெரியல. எனக்கு 11 வயசு இருக்கப்போ என் வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல என் பேரண்ட்ஸும் என் அக்காவும் அநியாயமா இறந்துட்டாங்க. தப்பிச்ச ஒரே ஆள் நான் மட்டும்தான். அப்பையில இருந்து டெய்லியும் நைட்டு தூங்குறப்பெல்லாம் எனக்கு நெருப்புல எரியற மாதிரியே இருக்கும். நெருப்பை பார்த்தாலே பயம். அப்ப மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாராவது இருந்தா கண்டிப்பா உள்ள இருக்க எல்லாரையும் காப்பாத்திருக்கலாம். ஹெல்ப் பண்ண ஆள் இல்லாம தானே அத்தனை உயிர் போச்சு. அப்ப நான் சின்ன பொண்ணு, என்னால எதுவும் பண்ண முடியல. இப்பவும் அப்படி விட முடியுமா? ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிட்டாதான் அந்த கேஸை சால்வ் பண்ண முடியும். வீடியோவெல்லாம் டெலீட் பண்ண முடியாதுங்க. அது அப்படியே தான் இருக்கும்னு அந்த அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. ஒரே கஷ்டமப்பா அப்படின்னு இதை நினைச்சு கடுப்பானா, ஏற்கனவே இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு விக்டிமோட அம்மா அவங்க வேற தூக்க மாத்திரையை ஓவரா போட்டுக்கிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. இன்னும் சாகல, ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காப்பாத்தியாச்சு. நாளுக்கு நாள் இப்படி பிரச்சனை தீவிரமாயிட்டே இருந்தா போலீஸ்க்கு தானங்க கெட்ட பேரு. மண்டை காய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கொலை நடந்த ஆர்ட் ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர் கிட்ட அங்க வேலை செய்யற ஸ்டாஃப்ஸோட லிஸ்ட் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த லிஸ்ட் வந்துருச்சுங்க. லிஸ்ட்ல இருக்க ஒரு ஆளோட பேரையும் ஹீரோ படிச்சுக்கிட்டே வந்தா நம்ம பார்த்த டீச்சர், ரெண்டாவது மனைவி, அவங்க இவங்கன்னு லாஸ்டா ஜான்ன்ற ஒரு ஆளோட பேரை சொன்னதும் இந்த ஜான் தான் ஸ்டார்டிங்ல விக்டிமோட பாடிய முதல் முறையா பார்த்த ஆளுன்னு. மன வளர்ச்சி குன்றிய ஒரு ஆளை நம்ம காட்டினாங்கல்ல, அவன் இந்த பாடியை மட்டும் இல்லங்க, ஒரு வாரத்துக்கு முன்னால வேற ஒரு பொண்ணோட கொலை நடந்துச்சுல்ல, அப்போ பாடியை முதல்ல பார்த்து சொன்னதும் அவன் தான். ஃபர்ஸ்ட் நடந்த பொண்ணோட கொலையும் ரெண்டாவதா நடந்த விக்டிமோட கொலையும் கிட்டத்தட்ட வேற ஒரே மாதிரி இருந்துச்சா? சோ ஏன் ஃபர்ஸ்ட் ஒரு பாடியை பார்த்த அவன் அதை அப்படியே காப்பி பண்ணி விக்டிமை இவன் கொண்டு இருக்கக்கூடாது? போதா குறைக்கு ஒரு கிரிமினல் சைக்காலஜிஸ்ட் நடந்த கொலையை வச்சு கொலைகாரன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு அவங்க சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பல வருஷமா தனிமையில வாழ்ந்து மென்டலா பாதிக்கப்பட்டு டிப்ரெஷன் ஆகி சைக்கோத்தனத்தின் உச்சத்துல இருக்கக்கூடிய ஒருத்தவன் தான் இந்த மாதிரி கொலையை பண்ணிருப்பான்னு. அது எல்லாமே இந்த ஜானுக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. தனிமையில வாழ்ந்தவன், மென்டலா பாதிக்கப்பட்டவன், சைக்கோவா கூட இருக்கலாம்ல. சோ அவனை விசாரிக்க அவன் வீட்டுக்கு போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை நைட் எங்கடா இருந்தேன்னு கேட்டா நான் வீட்லயே இருந்ததா சொல்றான். வீட்டுல இவனை தவிர வேற யாரும் இல்ல. அப்புறம் எதை வச்சு அவன் அலிபிய கன்ஃபார்ம் பண்றது? ஹீரோயின் கேள்வி கேக்குறப்போ ஹீரோ வீட்டுல எல்லா இடத்தையும் சுத்தி பாத்துக்கிட்டே பாத்ரூம் போனா பாத்ரூம்ல டவல்ல சிங்க்லன்னு ரத்தமா இருக்கு. இதுக்கு மேல கேள்வியே வேணான்னு அவன் தான் கொலைகாரன்னு தூக்கிட்டாங்க. ஒரு வழியா கொலைகார மாட்டிக்கிட்டாண்டான்னு நம்ம ரிலாக்ஸ் ஆக, இன்னொரு பக்கம் விக்டிமுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சேர்ந்து இறந்து போன அவளுக்காக ஒரு இடத்துல கும்பலா கூடி மெழுகுவர்த்தி எல்லாம் கொளுத்தி அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. நாளைக்கே கில்லரை விசாரிச்சு கேஸை க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். சரிம்மா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், காலைல வரேன். நீயும் ரொம்ப நேரம்லாம் இங்க இருக்காத, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு காலைல வா, எதுவா இருந்தாலும் காலைல பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு ஹீரோ நடைய கட்டினதும் வீட்டுக்கு போய் ஹீரோயின் என்ன பண்ண போறா? போர் தான் அடிக்கும். அது வரைக்கும் ஸ்டேஷன்லயே உட்காந்து எதையாச்சும் பாத்துட்டு இருப்போன்னு இந்த விக்டிமோட அப்பாவும் ரெண்டாவது மனைவியும் பேசி ஒரு வீடியோ வெளியே விட்டாங்கல்ல. அந்த வீடியோவை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே விக்டிமுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சேர்ந்து விக்டிமுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. அந்த போட்டோஸையும் பாக்குறா. அதுல தாங்க காரசாரமான ஒரு ட்விஸ்டே ஹீரோயினுக்கு மாட்டுது. போட்டோல இருக்க ரெண்டாவது மனைவி அஞ்சலி செலுத்துறேன்னு சொல்லி மெழுகுவர்த்திய கையில புடிச்சிட்டு இருக்கா. இத பாக்குறப்போ ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு உறுத்தல். அவளே தானே நம்ம கிட்ட சொன்னா அவ வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து நெருப்புனாலே அவளுக்கு பயம், நெருப்பு கிட்டேயே போக மாட்டேன்னு. இப்ப என்னடான்னா எந்தவித பயமும் இல்லாம கையில மெழுகுவர்த்திய புடிச்சிட்டு இருக்கா. அதோட விக்டிம் அப்பாவோட வீட்டுல விக்டிமோட ஹேண்ட்பேக்ல $1,000 போட்ட ஒரு செயின் கிடைச்சு அதை பத்தி கேட்க போறப்போ ரெண்டாவது மனைவி நெருப்புக்கு பக்கத்திலேயே உட்காந்துதான் கட்டையெல்லாம் தூக்கி நெருப்புக்குள்ள போட்டுட்டு இருப்பா. அப்பவும் அவ மூஞ்சில நெருப்பை பார்த்து பயப்படுற மாதிரி எந்த சிம்டம்ஸும் இருந்திருக்காது. சோ என்னமோ இடிக்குதேன்ற உறுத்தல்ல. பல வருஷத்துக்கு முன்னால ரெண்டாவது மனைவியோட வீட்டுல நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி ஹீரோயின் இன்டர்நெட்ல படிக்கிறா. அதுலயும் ஒரு ட்விஸ்டுங்க. ரெண்டாவது மனைவி என்ன சொன்னா? நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல என் அப்பா அம்மாவும் காலி, என் அக்காவும் காலின்னு தானே சொன்னா.
இல்ல, பேரண்ட்ஸ் மட்டும் தான் இறந்திருக்காங்க. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல 2 பொண்ணுங்களும் உயிர் தப்பிச்சிட்டாங்க. ஒன்னு 2வது மனைவி, இன்னொன்னு அவ அக்கா. சோ அக்கா இருக்க மேட்டரையே மறைச்சு 2வது மனைவி போய் சொல்லிருக்கா. எதுக்காக? அத அவ அக்கா கிட்ட கேட்டாதானே தெரியும். அடுத்த நாள் ஹீரோயின் அக்காவை பார்க்க அவங்க வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. 1000 தான் ஹீரோ ஆள் பார்க்க நிலா வெளிச்சத்துல பலாசல வைக்கிற ஆள் மாதிரி இருந்தாலும் ஹீரோயினோட பார்ட்னர் தானே. எத்தனையோ வாட்டி அவர்கிட்ட சொல்லாமலே ஹீரோயின் தனியா போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கா. அதுலயே அந்த ஆளு கோவம் திரும்ப ஏதாச்சும் கோச்சிக்க போறான்னு ஹீரோயின் ஹீரோவை கால் பண்ணி, எனக்கு ஒரு சின்ன உறுத்தலா இருக்கு. 2வது மனைவி நம்ம கிட்ட அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி பொய் சொல்லிருக்கா. அதனால நான் அதை நோண்ட போறேன்டா. உன்கிட்ட சொல்லாம வந்துட்டேன்னு கோச்சிக்காத, இதோ முடிச்சுட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் காரணம் சொன்னாலும், நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன் கூட என்ன பார்ட்னரா போட்டானுங்க பத்தியா. இது தாண்டி சத்தியமா நீ நானும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யற கேஸ். இனிமேல் நமக்குள்ள எந்த வித கனெக்ஷனும் இருக்காது அப்படின்னு ஹீரோ ஸ்டேஷனே 2 ஆகிற அளவுக்கு கத்துறான். அதுக்குள்ள ஹீரோயின் அக்காவை பாத்துட்டா. சோ ஹீரோவோட காலை கட் பண்ணிட்டு அக்கா கிட்ட போனவ 2வது மனைவியோட ஹிஸ்டரி எல்லாம் விசாரிச்சா. அக்கா சொல்ற ஒவ்வொன்னும் ஷாக்கு மேல ஷாக்குங்க. இவங்க சின்ன புள்ளையா இருக்கும் போது இவங்க வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல. சொல்ல போனா அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து எல்லாருமே தப்பிச்சிருக்க வேண்டியது. யாரோ வீட்டுக்கு வெளிப்பக்கம் இருந்து தாப்பா போட்டிருக்காங்க. அந்த டைம்ல எல்லாம் 2வது மனைவி வீட்டுக்கு உள்ளேயே இல்லையா. அப்ப தலைவிதான தாப்பால வேலையை பார்த்திருக்கணும். பேரண்ட்ஸ் செத்துட்டாலும் அக்காவோட குட் டைம். ஃபயர் சர்வீஸ் ஆளுங்க வர வரைக்கும் பெட்டுக்கு அடியில ஒளிஞ்சிருந்து அவங்க வந்து அக்காவை உயிரோட மீட்டு எடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாலேயும் சரி, இதுக்கு அப்புறமும் சரி, 2வது மனைவிக்கு அக்காவை பார்த்தாலே ஆவாதான். அக்காவை முடிச்சு விட எப்பவும் என்னமாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பா போல. அக்கா ஃபயர் ஆக்சிடென்ட்ல பொழைச்சு அப்புறம் படிச்சு கிராஜுவேஷன்லாம் வாங்குறப்போ அத கூட 2வது மனைவி வாங்க உள்ளங்க. வீட்டுல இருந்து அக்கா கிளம்புறப்போ அவங்க குடிக்கிற தண்ணியில தூக்க மாத்திரையை கலந்து அக்காவை வீட்லயே படுக்க வச்சிட்டா. இன்னும் தெளிவா சொல்லணும்னா அவ தூங்கறதுக்காக மாத்திரையை கலகல, அக்கா கதையை முடிச்சு வர்றதுக்கு ஹெவியான டோஸ்ல கலந்துருக்கா. அப்பவும் அக்கா பொழைச்சிட்டாங்க. இதே மாதிரி பல தடவை அக்காவை என்னமாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு அவ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. நமக்கு என் பாவம்பு அவ கூட இருந்தாதானே அவ கிரிமினலா யோசிக்கிறா. நம்ம வாழ்க்கையை பார்த்த பொண்ணு அக்கா அவங்களோட பேரு அடையாளம் எல்லாம் மாத்திக்கிட்டு 2வது மனைவியை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இதுல ஹீரோயினுக்கு சந்தேகம் என்னன்னா, அது எப்படி உங்க வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து லாஸ்டா 2வது மனைவி உங்களை கொல்ல ட்ரை பண்ற வரைக்கும் அவதான் பண்ணான்னு உங்களுக்கு தெரியும். அதை ஹீரோயின் கேட்க, எல்லாம் எழுதுற டைரியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லதோ கெட்டதோ 2வது மனைவிக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு. நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் டைரியில எழுதிருவா. அந்த டைரிய பாத்ரூம்ல ஒளிச்சு வைக்கிறது தான் வழக்கம். ஒரு நாள் நான் அதை பார்த்து தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஹால உடுறி சாமின்னு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு அக்கா சொல்றாங்களா. இவங்க சொல்றதை வச்சு பார்த்தா இப்போ 2வது மனைவி இருக்க வீட்லயும் பாத்ரூம்ல டைரி இருக்கலாம்ல, அதை பார்த்தா ஏதாச்சும் கிடைக்கலாம்ல. சோ ஹீரோயின் அந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. வழியில எத்தனையோ வாட்டி ஹீரோவுக்கு கால் பண்ணியும் ஹீரோ எடுக்கல. ஸ்டேஷன்ல ஜானை போட்டு அடிச்சு பார்த்தாச்சு, மிதிச்சு பார்த்தாச்சு, உதைச்சு பார்த்தாச்சு. அவன் அந்த கொலையே பண்ணலான்றான். பிளஸ் அவன் வீட்டுல ரத்தம் படிஞ்ச துணி, சிங்க்ல ரத்தம்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் நாயோட ரத்தம். இதை விட்டம் பாருங்க. விக்டிமோட கெடாப்பல்ல என்னமோ ஒன்று கிடைச்சி அதை லேபுக்கு அனுப்புனாங்கல்ல, அதோட ரிசல்ட்டும் வந்துருச்சு. லைட் ப்ளூ கலர் நெயில் பாலிஷ் தானே அது. அந்த மாதிரி ஒரு விஷயம் ஜானோட வீட்டுல இல்லவே இல்ல. சோ இனிமேல் ஜானை அடிச்சு வைக்க முடியாது, அவனை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அப்பவும் ஹீரோவால அதை ஏத்துக்க முடியாம ஜானை எவ்வளவு புழக முடியுமோ அவ்வளோ புழகிறான். இதுல சீஃப் கடுப்பாகி, டேய் கோந்துல செஞ்ச கோதுமை போண்டா, என்னடாவும் பிரச்சனை? ஒரு மன வளர்ச்சி குன்றிய ஆளை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டல் அனுப்புற அளவுக்காட அடிப்ப. நீ இந்த ஸ்டேஷன்ல புடுங்கின வரைக்கும் போதும், வெளியே வேற எங்கேயாவது போய் புடுங்கடா எப்பா அப்படின்னு ஹீரோவை அங்க இருந்து கிளம்ப சொல்லிட்டாருங்க. ஹீரோவும் கிளம்பலான்னு ரூம்ல பொருள் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தா ஹீரோயின் கால் பண்ணி ஹீரோவுக்கு சொன்னால 2வது மனைவியை பத்தி கச்சச்சான்னு. அதெல்லாம் ஹீரோவுக்கு ஞாபகம் வர அங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்க எவிடன்ஸ் டேபிள்ல விக்டிம் அப்பாவோட வீட்டை தரவா செக் பண்ணும் போதே அங்க இருக்க விஷயங்கள்லாம் போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. அதுல ஏகப்பட்ட நெயில் பாலிஷ் பாட்டில் அடுக்கப்பட்ட ஒரு ரேக்கும் போட்டோல இருக்க. லைட் ப்ளூ கலர் நெயில் பாலிஷ் டப்பாவும் அந்த ரேக்ல ஒன்னா இருக்குங்க. இதே கலர் தானே விக்டிமோட கெடாப்பல்ல மாட்டிக்கிட்டு கிடைச்சது. சோ ஹீரோ உசாராகி போன் எடுத்து பார்த்தா ஹீரோயின் கிட்ட இருந்து வாய்ஸ் மெயில் வந்திருக்கு. நான் 2வது மனைவியோட வீட்டுக்கு தான் போறேன், நீ உடனே அங்க வான்னு. ஹீரோ பட்டை பல்லங்களோட கிளம்புறாரா. அதுக்குள்ள ஹீரோயின் தனியாவே அந்த வீட்டு வாசலுக்கு போயிட்டா. 2வது மனைவி தான் கதவையும் திறக்குது. ஹீரோயின் 2வது மனைவி கையை கொடுத்தா கையில ஒரு விரல்ல காயமா இருக்கு. அங்க 2வது மனைவி பேண்டட ஒட்டி இருக்கு. சோ இது விக்டிம் கடிச்சதுனால வந்த காயமா கூட இருக்கலாம் தானே. அப்படி இப்படின்னு ஹீரோயின் பேச்ச போட்டு, ஒன்னும் இல்ல, திரும்ப ஒரு தடவை விக்டிம் ரூமை செக் பண்ணோம், பண்ணிட்டு போயிட்டுமான்னு உள்ள போறா. புதுசா பிறந்த குழந்தை வேற அழுதுகிட்டே இருக்கா. 2வது மனைவி அதை பார்க்க போனதும் மேக்கா ஹீரோயின் பாத்ரூமுக்குள்ள நுழைஞ்சி அலசுன்னு அலசி கண்ணாடிக்கு பின்னால ஒளிச்சு வைக்கப்பட்டிருந்த 2வது மனைவியோட பர்சனல் டைரியை கண்டுபிடிச்சிட்டா. அதை படிக்க தாங்க பகிரங்க ட்விஸ்ட் எல்லாம் வெளியே வருது. விக்டிமா கொலை பண்ணது 2வது மனைவி தான். காரணம், விக்டிம் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் பண்ண திலாலங்கடி வேலையெல்லாம் அந்த டைரியில எழுதிருக்கா. இது ஒரு நாள் விக்டிம் கைக்கு கட்சிடுச்சு போல.
அதுல இருந்து அவ ஒரு பக்கத்தை மட்டும் கிழிச்சு எடுத்து அதை வச்சு 2வது மனைவியை பிளாக்மெயில் பண்ணிருக்கா. ஒழுங்கா நீ அப்பா விட்டு ஓடி போயிடு, அப்படி இல்லன்னு வையன் இந்த பேப்பரையும் நீ டைரியில எழுதி வச்சிருக்க விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்லி உன்னை சந்தி சிரிக்க வச்சிருவான்னு. 2வது மனைவி பான்லயே பைத்தியமாச்சே, அது நமக்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் அக்கா சொல்லி தெரியும். விக்டிம் என்ன பண்ணுவா பாவம், அவ 2வது மனைவியை பிளாக்மெயில் பண்ணதும் 2வது மனைவி அவ கதையை முடிச்சிட்டா. இப்ப ஹீரோயின் டைரியில இருக்கிறதெல்லாம் படிச்சிட்டு இருக்காளா. டக்குன்னு அங்க வந்த 2வது மனைவி போலீஸ்னு கூட பாக்கல, ஹீரோயினியே டேசர் வச்சு மயக்கமாக்கி ஹீரோயினை கொல்ல பாத்துட்டு இருக்கா. அதுக்கு நடுவுல 2வது மனைவி எப்படிதான் விக்டிமை கொன்னா அதை நமக்கு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் விக்டிம் அந்த மியூசிக் டீச்சர் இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்துட்டு டீச்சர் ஆர்ட் ஸ்கூல்ல விட்டு கிளம்பினதும் அதே ஆர்ட் ஸ்கூல்ல தானே 2வது மனைவியும் பார்ட் டைமா ஒர்க் பண்றா. விக்டிம் 2வது மனைவியை பார்த்து பிளாக்மெயில் பண்ணிருக்கா. எல்லாத்துக்கு பின்னாலே ஒரு காரணம் இருக்குமா, வா நம்ம உட்காந்து பேசுவோம், எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன்னு. கான்சர்ட் ஆளுக்கு விக்டிமை கூட்டிட்டு போன 2வது மனைவி அங்க விக்டிமை கொலை பண்ண ட்ரை பண்ணி 2 பேரும் அடிச்சு மாஞ்சு ஸ்டேஜ்லாம் உருண்டு பிறண்டு விக்டிம் 2வது மனைவியோட கையை கடிச்சு லாஸ்டா 2வது மனைவி விக்டிமோட தலைய அந்த மரத்தால செய்யப்பட்ட தரையில அடிச்சு கொன்னு இருக்கா. அவ்வளவுதான், கொலை பண்ணிட்டு பாடியை அப்படியே விட்டு இவ கிளம்பி போயிட்டா. அப்பதானே கொலை நடந்த போய் இவ அங்க இல்ல வெளியே வேற எங்கேயோ இருந்தான்னு அலிபி கிரியேட் பண்ண முடியும். 7:30 மணிக்கு வீட்டுக்கு போய் அங்க இருக்க ஆயாமா கிட்ட அவ வீட்டுக்கு வந்த மாதிரி கணக்கு காட்டினவ நைட்டு யாருக்கும் தெரியாம குழந்தைய கார்ல ஏத்திக்கிட்டு ஆர்ட் ஸ்கூலுக்கு போய் இவளுக்காக கொடுக்கப்பட்ட கோடை போட்டு உள்ள போனாதானே பிரச்சனை. எல்லாரோட கோடையும் நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டி இருக்கப்போ இவளுக்கு எல்லாரும் கோடும் தெரியும்ல. மியூசிக் டீச்சரோட கோடை போட்டு உள்ள போயிருக்கா. அங்க இருக்க தடயங்கள்லாம் அழிக்கிறது தான் 2வது மனைவியோட ஒரே குறிக்கோள். விக்டிம் கைய வேற கடிச்சிட்டதுனால எங்க நம்மளை பத்தின ஆதாரம் மாற்ற போகுதுன்னு விக்டிமோட வயித்தை கட் பண்ணி உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து கழுவுனவ விக்டிமோட வாயில ப்ளீச்சிங் லிக்விடையும் ஊத்தி பல்லையும் விலக்கி விட்டு அங்க இருக்க ரத்தக்கரை மொத்தத்தையும் தொடச்சு சுத்தம் பண்ணிட்டா. அப்புறம் அங்க இருந்தே ஒரு டஸ்ட்பின் கவர் எடுத்து அதை விக்டிமோட பாடி மேல சுத்தி கார்ல ஏத்தி கொண்டு வந்து பிரிட்ஜுக்கு கீழே ஆத்துல போட்டிருக்கா. இவ்வளவு சைக்கோ வேலை பாக்குற அளவுக்கு கெப்பாசிட்டியை வச்சுக்கிட்டு பாடம் முழுக்க எப்படி சாந்த சொரூபினி மாதிரி வேஷம் போட்டிருக்கா பாருங்க. மயக்கமான ஹீரோயினை இப்போ பாத் டப்ல தண்ணியை திறந்து விட்டு அந்த தண்ணியில முக்கி கொல்ல பாக்குறா. ஆனா ஹீரோ தான் இங்க படைபலத்தோட வந்துட்டு இருக்காரு. 2வது மனைவி நினைச்சது நடக்கல. கரெக்ட் டைமுக்கு ஹீரோ என்ட்ரியை போட்டு 2வது மனைவி அரெஸ்ட் பண்ணி உள்ள இருக்க ஹீரோயினையும் சிபிஆர் எல்லாம் கொடுத்து காப்பாத்திட்டாரு. 2வது மனைவி தான் தான் பொண்ணை கொன்னுட்டான்னதும் அங்க வந்த விக்டிமோட அப்பா 2வது மனைவி மூஞ்சில காரி துப்பிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்த ஹீரோயின் சேம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க விக்டிமோட அம்மா கிட்ட கொலையாளி யாருன்ற உண்மையை சொன்னதும் அவங்க ஒவ்வொன்னும் ஒப்பாரி வைக்கிறாங்க. எப்படியோ கேஸ் எல்லாம் நல்லபடியா சால்வ் பண்ணியாச்சுல்ல. ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல ஒரு கோவம் இருக்குதானே, இவ கேஸ்ல எந்த விஷயத்தையும் நம்ம கிட்ட கலந்துக்க மாட்டா, இனிமேல் அவ கூட சேர்ந்து ஒர்க் பண்ண கூடாதுன்னு. அதுக்கு ஹீரோயின் போய் ஒரு சாரிய போட ஹீரோ மட்டும் இல்லனா ஹீரோயின் உயிர் தப்பிச்சிருப்பாளான்றதே டவுட் தான். அதுக்கும் சேர்த்து ஒரு நன்றியை போட இப்படி எக்ஸ் கப்பல் 2 பேரும் எக்ஸைட்டா பேசிக்கிட்டே நடந்து போறப்போ படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.